18ஆம் தேதி கியூசா தீவில் உள்ள சாகா மாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய ஜப்பான் அரசின் வேளாண் துறை அமைச்சர் டக்குயெட்டோ, தான் ஒருபோதும் அரிசி வாங்கியதில்லை, திறந்த மனதோடு சொல்கிறேன், என் ஆதரவாளர்கள் எனக்கு பெருமளவில் அரிசி தருகிறார்கள், எனது வீட்டில் அதிக அளவிற்கு அரிசி இருக்கிறது, அதை நான் விற்கக்கூட முடியும் என பேசியிருந்தார். ஜப்பானில் தற்போது அரிசியின் விலை உச்சத்தை அடைந்திருக்கும் நிலையில் அமைச்சர் டக்குயெட்டோவின் கருத்து ஜப்பான் மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் நடைபெறவிருந்த பொது தேர்தலில் அமைச்சர் டக்குயெட்டோவின் கருத்தை தேர்தல் பிரச்சாரமாகவும் எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்கின்றன. முன்னதாக உயரும் விலைவாசி காரணமாக ஜப்பான் மக்களின் ஆதரவை இழந்திருந்த பிரதமர் சிகேரு இசிபாவின் அரசுக்கு தற்போது அமைச்சர் டக்குயெட்டோவின் சர்ச்சைக்குரிய இந்த கருத்து மேலும் பெரும் நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறது. டக்குயெட்டோவின் இந்த கருத்திற்கு எதிராக தொடர்ந்து கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழுந்ததை அடுத்து அரிசி விலை உயர்வால் மக்கள் போராடி வரும் சூழலில் அமைச்சராக மிகவும் பொருத்தமற்ற கருத்துக்களை தெரிவித்ததற்காக மக்களிடம் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அரிசி விலை கடுமையாக உயர்ந்து வரும் இந்த நேரத்தில் வேளாண் அமைச்சகத்தின் தலைமை பொறுப்பில் நான் நீடிப்பது பொருத்தமானதாக இருக்காது என கூறி ராஜினாமா செய்திருக்கிறார். மேலும் டக்குயெட்டோவின் இந்த சர்ச்சை கருத்துக்காக பிரதமர் இஷிபா ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் பிரதான உணவான அரிசியின் விலை பொருளாதாரத்தில் மட்டுமின்றி அரசியல் களத்திலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. வரும் ஜூலையில் ஜப்பானில் பொது தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் ஜப்பான் அரசு தனது அவசரகால இருப்புகளை விடுவித்தல் மற்றும் வெளிநாட்டு அரிசியை இறக்குமதி செய்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் விலையை குறைக்கும் முயற்சியாக ஜப்பான் அரசு தனது அவசரகால கையிருப்புகளில் இருந்து லட்சக்கணக்கான டன் அரிசியை ஏலத்தில் விடுமளவிற்கு பிரச்சனை எல்லை மீறி போயிருக்கிறது. ஜப்பான் தற்போதைய அரிசி விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவில் இருந்து அதிக அளவில் அரிசியை இறக்குமதி செய்து வருகிறது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1999க்கு பிறகு முதல் முறையாக தென்கொரியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்திருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டை விட ஜப்பானில் தற்போது அரிசியின் விலை 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. ஜப்பான் மக்களின் வாழ்வாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜப்பான் அரசின் தகவல் படி மே மாதம் 2வது வாரத்தில் 5 கிலோ அரிசியின் சராசரி சில்லறை விலை ஜப்பான் மதிப்பின்படி 4268 யேன், அதாவது இந்திய மதிப்பின்படி 1 கிலோ அரிசி சுமார் 513 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் சூழல்களால் நெருக்கடியை சந்தித்து வரும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி தற்போது அமைச்சரின் இந்த பேச்சால் பெரும் அரசியல் அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இது ஜூலை மாதத்தில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது.